ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் மேத்தமெட்டிக்ஸில் உள்ள டாபிக், அதாவது மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தளவில் குரூப் 4ல் வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, 15 கொஸ்டின்ஸ் மேக்ஸ்லேருந்து வரும். ஆனால் அந்த 15 கொஸ்டின்ஸ்க்காக 6th to 10th வரை இருக்கிற புக்கோட டாப்பிக்கை கவர் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ குரூப் 4 எக்ஸாம் வந்து 90 டேஸ் கூட இல்லை. அப்படி இருக்கிற டைமில் வந்து புக்கை மட்டுமே ரெஃபர் பண்ணுறது வந்து இனிமேல் இருக்கிற டைமில் வந்து டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு 6-7 டாபிக் கொடுத்துருக்காங்க சிலபஸ்லேருந்து. அதிலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து கேட்கப்பட்ட கேள்விகளை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது இனிமேல் வர எக்ஸாம்லேயும் இதே மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு வந்து அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது, என்ன மெத்தட் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆன்சர் எதுன்னு தெரியாமல் மெத்தட் தெரியும் போது நம்ம செஞ்சு பார்த்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு செஞ்சிடலாம். மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்க மேக்ஸில் அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டினோட ஆன்சர் என்ன கரெக்டான ஆன்சர்னு எழுதிட்டு அது எப்படி வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய மேக்ஸில் இருந்து கொஸ்டின்ஸ் போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கும், எங்களுக்கும் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். அதனால் மேத்தமெட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இப்போ பார்க்குறோம். எப்படி இருக்குது, அதை எப்படி செஞ்சுருக்காங்க, அதோட ஆன்சர் என்ன, இவ்வளோ மட்டும் பார்க்க போகிறோம். 15 கொஸ்டின்ஸ் வரும் மேக்ஸ்லேருந்து. கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏயோட வேல்யூ A1 B2 C3 அப்படின்ட்டு வரிசைக்கு இசட் வர 26. மொத்தம் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் வந்து எத்தனை அப்படின்னா 26 எழுத்துக்கள். இசட் வர இருக்கிற எழுத்து 26 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஏக்கு 1 B2 2 C3 D4 அப்படின்ட்டு நம்ம 26 வரைக்கும் நம்பர் வைஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் போட்டு வச்சிட்டேன். ஓகேவா? எனக்கு கொண்டால் HCF. நம்ம இதை வந்து கொஸ்டினை நல்லா வாசிக்கணும். ஃபஸ்ட்டு எப்போவுமே சொல்கிறது அதுதான். HCF அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் வந்து மீச்சிமா அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம HCF அப்படின்ட்டு நம்ம வந்து நினச்சிப்போம். ஆனால் கொஸ்டினை பார்க்கும்போது H தனியாக, C தனியாக, F தனியாக, அதோட வேல்யூ, அதோட மீச்சிமை எதற்கு சமமில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஹெச்சோட மீச்சிமை வந்து கண்டுபிடிக்கணும். மீச்சிமை கண்டுபிடிச்சா கீழே இருக்கிற ஆப்ஷனில் எதுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்ட்டு நம்மளுக்கு ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? ஹெச்சோட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ஃபபெட்ஸ் வந்து போடும்போது 8, அதுக்கப்புறம் சிக்கு வந்து 3, எஃப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 6. சரியா? அப்போது 8 3 6க்கு மீச்சிமை கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இப்போ வந்து 8 3 6க்கு நம்ம வந்து மீச்சிமை வந்து எப்படி போடுவோம் அப்படின்னா, மீச்சிமை எப்படி கண்டுபிடிப்போம், டேனாவுத்தல் போட்டு கண்டுபிடிப்போம். ஸோ 8 3 6க்கு 2 வச்சு போட்டிருக்கேன். இப்படி மீச்சிமை வந்து நம்ம இப்படி தான் போட்டிருக்கோம். கடைசி வந்து 1 1 1ன்னு வரணும். 1 1 வரணும்னு எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், வகுத்துக்கிட்டு வரணும். சரியா? இப்போது இதோட மீச்சிமை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, 2 × 3 × 2 × 1. சரியா? இது 1 தான், மல்டிப்ளை பண்ணால் 1 தான் வரும். அதனால் 2 × 2 2 4 4 4 3 12 12 2 24. ஸோ இதோட மீச்சிமை என்ன அப்படின்னா 24. HCFோட மீச்சிமை 24. இது வந்து இங்கே கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் எதற்கு சமம் இல்லை அப்படின்ட்டு பார்க்கணும். சரியா? ஆனால் இங்கே என்ன நம்மளுக்கு நம்பர் வேல்யூவாக போடலை. இப்போது டேரெக்டாக 24 23 அப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா எதுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கலாம், கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இதே நம்பர் இந்த ஆல்ஃபபெட்ஸ் வச்சே கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போது 24 வராதது என்ன நம்பர் அப்படின்னு பார்க்கணும். அப்படி தானே? எக்ஸ் பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 24. அப்போது இது கிடையாது, இதுக்கு தப்பான ஆன்சர். ஓகேவா? அப்புறம் E+S. ஈயோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 5. வந்து 5. அதுக்கப்புறம் எஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து 19. அப்போது 5 + 19 24 ஆகுது. இதுவும் கரெக்டான ஆன்சர் தான் இருக்குது. எது சமமில்லைன்னு தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் A + C + H அப்படி தானே? A வந்து 1, C வந்து 3, H என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. சரியா? அப்போது 8. அப்போது 9 10
12 சரியா. இப்போ 12 தான் வருது, ஆனால் நம்மளுக்கு வந்து 24 வந்து இருக்கணும் சரியா. அப்போ இது வந்து ஒரு டவுட்டில் இருக்குது, இதையும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு பார்த்துருங்க. இது வந்து ஏசிஹெச்சை இது மல்டிப்ளைஸ் இன்ட்டில் இருக்குது. அப்போது 1 × 3 × 8, அப்போது 1 8 8 2 16 3 24, 1ஓட மல்டிப்ளை பண்ணால் 24 தான். அப்போ இதுவும் ஆன்சர் 24. இது 24 வந்துருச்சு, இது 24 வந்துருச்சு, இதுவும் 24 வந்துருச்சு, இது மட்டும்தான் 12 வருது. அப்போ ஆன்சர் சி ஆப்ஷன் A + C + H. ஓகேவா. இதை எல்லாத்தையுமே நம்ம பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து தெரியும். இதே மாதிரி நம்பர்ஸ் மட்டும் வேறு வச்சு வந்து இனிமேல் வர எக்ஸாம்ஸில் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் மெத்தட் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்படி சால்வ் பண்ணி இன்னும் நல்லா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இன்னொரு வாட்டி போட்டு பாருங்கள் சரியா. நல்லா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கு, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள் புரியுது ஓகே அப்படின்ட்டு. இல்லைனா கொஞ்சம் நான் என்னோடய மெத்தட் வந்து மாற்றிக்க சேஞ்ச் பண்ணுறேன். அவ்வளோதான். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். ஓகே.